வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா Unreal Engine 5 எதனால வந்து கேம் சேஞ்சிங்கா இருக்க போகுது, அது மட்டும் இல்லாம Unreal Engine 5ல புதுசா என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த சீனை வந்து எப்படி நான் 20 நிமிஷத்துல கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஃபுல்லா ஒரு டுட்டோரியல் மாதிரி உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Unreal Engine 5 வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போயே வந்து Unreal Engine 5 வந்து ஏர்லி ஆக்சஸை நம்ம ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த Unreal Engine 5 நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எபிக் கேம்ஸில் போயிட்டு Unreal Engine டேப்ல போனீங்க அப்படின்னா மேலே UE5 வரும். அங்கே போயிட்டு நம்ம அந்த Unreal Engine 5 வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஷோகேஸில் காமிச்ச அந்த வீடியோவில் காமிச்ச டெமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ ஒன்றும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த வீடியோவில் காமிச்ச அந்த ப்ராஜெக்ட் ஃபைலும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். Unreal Engine 5 டவுன்லோட் பண்றதுக்கு வந்து அப்படின்னா மேலே இன்ஜின் வெர்ஷனை ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி நீங்கள் அந்த Unreal Engine வெர்ஷனை நீங்கள் அந்த புது ஏர்லி ஆக்சஸ் Unreal Engine 5 நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அங்கேயே நீங்கள் லான்ச்சர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ண அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த புது UI வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம்ஸ் இப்போதைக்கு நான் வந்து 3rd-person கேம் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் குவாலிட்டியில் டெஸ்க்டாப் டார்கெட் பிளாட்ஃபார்மில் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட் லொக்கேஷன் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். Unreal Engine 5 ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து UI வந்து ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக UI வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ Unreal Engine 4 நீங்கள் உங்களுக்கு பேசிக்ஸ் UI வந்து தெரியும் அப்படின்னா இதுவும் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஸோ Unreal Engine 4 உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து தெரியாது அப்படின்னா நான் ஆல்ரெடி அதுக்கு டுட்டோரியல் வந்து கம்ப்ளீட் Unreal Engine பேசிக் டுட்டோரியல் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அது வந்து பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போய் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா Unreal Engine 5யோட நியூ UI. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ப்ரௌசர் வந்து நார்மல் டிஃபால்ட்டு கீழே வரும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் அழுத்தினோம் அப்படின்னா கீழே ஆல்ரெடி அது காமிக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. அந்த ஆரோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகுது. அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா கண்டென்ட் ப்ரௌசர் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேலே வந்து கண்டென்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த டேபை கிளிக் பண்ணுறது மூலிமா நம்ம கண்டென்ட் ப்ரௌசர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலியமாகவும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக அந்த கீழே கண்டென்ட் ப்ரௌசரை நம்ம வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். Unreal Engine 5 எதனால வந்து கேம் சேஞ்சிங்காக இருக்க போது, எதனால வந்து ரொம்பவே வந்து எல்லாரும் பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 புது ஃபீச்சர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லூமன், ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லூமன் பற்றி பார்த்துருவோம். இந்த லூமன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய கேம்ஸ்லையோ இல்லை நீங்கள் பண்ணக்கூடிய சீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ரியலிஸ்டிக் லைட்டிங் வந்து எடுத்துகிட்டு வருது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைட் வந்து வச்சுருப்பீங்க. ஸோ அந்த லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் Unreal Engine 4லையோ இல்லை வேறு கேம் இன்ஜின்லையோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து டேரக்ட் இலுமினேஷன் மட்டும்தான் வரும். ஸோ இன்டேரக்ட் இலுமினேஷன் வந்து வராது. அதாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பவுன்ஸ் லைட் வந்து வராது. இந்த பவுன்ஸ் லைட், இந்த குளோபல் இலுமினேஷன் இருக்கிற வாசி நம்ம சீன் வந்து நம்ம நல்லா ரியலிஸ்டிக்காக வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த குளோபல் இலுமினேஷன் முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக் பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லார்ஜ் என்விரான்மெண்ட், அதாவது PUBG மேப் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை வந்து பேக் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 24 hours ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அந்த மெத்தட் இல்லாமல் வேறு மெத்தட் போனோம் அப்படின்னா ரேட் ரேசிங் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நமக்கு RTX கார்டு தேவை. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம RTX கிராஃபிக்ஸ் கார்டு இப்போதைக்கு எவ்வளோ டிமாண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ரேசிங் மெத்தட் வச்சு நம்ம குளோபல் இலுமினேஷனை வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பேக் பண்ணுறது மூலிமா நம்ம சீனை வந்து பேக் பண்ணுறது மூலிமா அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ரெண்டர் மூலிமா நம்ம வந்து அந்த குளோபல் இலுமினேஷனை அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் கிடையாது. எல்லாமே வந்து நம்ம 24 hours இல்லை 4 hours 5 hours சொல்லிட்டு நம்ம சீனை பொறுத்து நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் வந்து வராது. பட் இந்த லூமன் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு ரியல் டைமில் குளோபல் இலுமினேஷன் வந்து எடுத்து வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய கிராஃபிக்ஸ் கார்ட்லேயும் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் குளோபல் இலுமினேஷன் கிடையாது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் குளோபல் இலுமினேஷன் ஒன்று வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம ஸ்க்ரீனில் மட்டும் நம்மளுக்கு அந்த குளோபல் இலுமினேஷன் வந்து அச்சீவ்மெண்ட் ஆகும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் குளோபல் இலுமினேஷனும் கிடையாது. ஸோ லூமன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சிங்காக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் லூமனில் வந்து குளோபல் இலுமினேஷன் மட்டும் இல்லாமல் ரிஃப்ளெக்ஷன் வந்து பண்ண முடியும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ரேசிங் அப்படி இல்லைன்னா ஆஃப்லைன் ரெண்டரில் மட்டும்தான் அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பெர்ஃபெக்டாக எடுத்து வர முடியும். பட் இந்த லூமனில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் வந்து பெர்ஃபெக்டாக இல்லைனாலும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரிஃப்ளெக்ஷனை விட இது வந்து ரொம்பவே சூப்பராக வந்து இருக்குது.
ஓகே, இப்போ வந்து நான் அந்த சிட்டி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து நியூ லெவல் கிரியேட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 2-3 3D மாடல் வச்சு நம்ம வந்து சிட்டியை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அது வந்து அதுக்கு யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாஃப்ட்வேர் மூலியமாக தான் அந்த சிட்டியை வந்து ஜென்ரேட் பண்ணேன். ஸோ அந்த சிட்டி மாடல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 மில்லியன் பாலிகான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நான் இப்போ அன்ரில் இன்ஜினில் போட்டு நானைட் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் லைட், ஸ்கை அட்மாஸ்பியர், ஸ்கை லைட், அப்புறம் வால்யூமெட்ரிக் கிளவுட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டியூட்டோரியல் வந்து போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சிட்டி 3D மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 மில்லியன் பாலிகான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நான் FBX மூலமா எடுத்துகிட்டு வரலாம். பட் அந்த கிளாரிசி சாஃப்ட்வேரில் FBX எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வைக்கல. ஸோ அந்த கிளாரிசி சாஃப்ட்வேரில் USD எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டில் போயிட்டு ப்ளகின்ல USD அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். USD இம்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா விண்டோவில் போயிட்டு விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு USD ஸ்டேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த USD வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் போயிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த USD ஃபைலை வந்து கொடுக்குறேன். ஸோ சப்போஸ் இந்த சிட்டி 3D மாடல் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அங்கேருந்து அந்த சிட்டி 3D மாடலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சிட்டி மாடலில் நான் இப்போ இம்போர்ட் பண்ணுறேன். ஓகே, அந்த சிட்டி 3D மாடல் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என் ப்ராஜெக்ட் ஃபைலுக்குள்ளே வரணும். ஸோ ஃபோல்டருக்குள்ளே இல்லை, ஸோ சீனுக்குள்ளே தான் இருக்குது, பட் ஃபோல்டருக்குள்ளே இல்லை. அதுக்கு வந்து ஆக்ஷன் போயிட்டு இம்போர்ட் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எல்லாத்தையும் டிஃபால்ட்டாக விட்டுட்டு இம்போர்ட் கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயினான 3D மாடல்ஸ் வந்து நான் என்னோட ஃபோல்டருக்குள்ளே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நான் நானைட்டை வச்சு நான் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் ஈஸியாக வந்து 450 மில்லியன் பாலிகான்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய சீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே லேக் ஆகிறத நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ இவ்வளோ பெரிய சிட்டி சீனை வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ இது வந்து நானைட் இல்லாமல் ஸோ என்னால் வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ ஒயர் ஃப்ரேம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து அதிக பாலிகான்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 FPS 8 FPS 4 FPS அந்த மாதிரி தான் வருது. ஸோ இதை வந்து நான் கண்டிப்பாக அதை வச்சு நான் ஒர்க்கும் வந்து பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நானைட் அப்படிங்கிற அன்ரில் இன்ஜின் 5ல நானைட் அப்படிங்கிற ஒரு புது ஃபீச்சர் வந்து எடுத்து வந்திருக்காங்க. இந்த நானைட் என்ன பண்ணுது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணக்கூடிய 3D மாடல்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் அதுவே வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ இம்போர்ட் பண்ணக்கூடிய சீன் வந்து பார்த்திங்கன்னா 450 மில்லியன் பாலிகான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நார்மலாக நானைட் இல்லாமல் என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியாது. என்னால் வந்து அந்த சீனை வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ரியலிஸ்டிக்காக வந்து கிரியேட் பண்ண முடியாது. அதை இம்போர்ட் பண்ணுறத விட சரி. ஸோ நான் நார்மலாக அன்ரில் இன்ஜின் 4ல் இம்போர்ட் பண்ணேன் அப்படின்னா நார்மலாக கிராஷ் ஆகிடும். ஸோ இதுவே வந்து அன்ரில் இன்ஜின் 5ல் வந்து நானைட் இருக்கிற வாசி அது எவ்வளோ அதிகமான பாலிகான்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் இம்போர்ட் பண்ணக்கூடிய 3D மாடல்ஸ் அசட்ஸ் எதாக இருந்தாலும் அது வந்து நானைட் வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ அதிகமான பாலிகான்ஸ் கொடுத்தாலும் அந்த நானைட் வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் அது அடி வாங்காது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாவே வந்து கொடுக்குது. அதேமாதிரி நீங்கள் ஜீப்ரஷில் நீங்கள் ஒரு மாடல் வந்து ஸ்கல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாடலை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி டேரெக்டாகவே வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து அன்ரில் இன்ஜின் 5ல ரெண்டர் வந்து பண்ணிக்கலாம். ஜீப்ரஷ்லேருந்து இம்போர்ட் பண்ண மாடலை டேரெக்டாக வந்து கேமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்து அந்த 3D மாடலை ஆப்டிமைஸ் பண்ண தேவையில்ல. அது மட்டும் இல்லாமல் டீட்டெயில்ஸ் பண்ணுறதுக்கு நார்மல் மேப் வந்து பண்ண தேவையில்ல. ஏன்னா நம்ம ஜீப்ரஷில் டீட்டெயில் பண்ண லெவலே அப்படியே டேரெக்டாக இங்கே வந்துடும். ஸோ அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நானைட் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. நானைட் வந்து எவ்வளோ பெரிய மில்லியன் பாலிகான்ஸாக இருந்தாலும் அது வந்து நானைட் வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து கேம் சேஞ்சிங்காக இருக்க போகுது. ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய மாடல்ஸ் 3D மாடல்ஸ் வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ண தேவையில்ல. டேரெக்டாக வந்து நீங்கள் மூவி குவாலிட்டி லெவலுக்கு வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணி அப்படியே டேரெக்டாக வந்து உங்கள் சீன்லேயோ இல்லை உங்கள் கேம்லேயோ வந்து அப்படியே டேரெக்டாக வந்து போட்டுக்கலாம். கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஒரு கேமை நீங்கள் ஒரு மூவி லெவலில் வந்து ரெடி பண்ணலாம். டீட்டெயில்ஸ் ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த நானைட் வந்து கேம் சேஞ்சிங்காக இருக்க போகுது. இந்த நானைட் ஃபியூச்சரை எனேபிள் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண 3D மாடல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே கேட்கும். இம்போர்ட் பண்ணுறப்பே வந்து கேட்கும் நானைட் எனேபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே கேட்கும். ஸோ இம்போர்ட் பண்ணுறப்பே நீங்கள் கொடுத்தா நல்லது. ஏன்னா நம்ம இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ணும்போது ஹேண்டில் ஆகாது. ஸோ இம்போர்ட் பண்ணுறப்பே நம்ம நானைட் எனேபிள் ஃபியூச்சரை டிக் கொடுத்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லது.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்போஸ் தெரியாமல் இம்போர்ட் பண்ணிட்டீங்க, ஸோ அதுக்கப்புறம் எனேபிள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ண மெஷர்ஸை ரைட் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா Nanite அப்படின்னு இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணுறது மூலிமா எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணுறது மூலிமா டிசேபிள் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நான் அந்த சிட்டி மாடலை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா Nanite எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து எனக்கு அந்த சிட்டி மாடலை வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 FPS வருது. கண்டிப்பாக நம்மளுடைய சீனில் வந்து போஸ்ட் ப்ராசஸ் வால்யூம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் கிரியேட்டில் போய்ட்டு வால்யூம்ஸ் போனீங்க அப்படின்னா போஸ்ட் ப்ராசஸ் வால்யூம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எனேபிள் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டிக் கொடுத்துங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சீன் ஃபுல்லாகவே வந்து ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஸோ அதே போஸ்ட் ப்ராசஸ் வால்யூம் ஆட் பண்ணுறது மூலிமா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து நம்ம வந்து போஸ்ட் ப்ராசஸ் வால்யூமில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளோபல் இல்யூமினேஷன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லூமன் போஸ்ட் ப்ராசஸ் வால்யூமில் நம்ம குளோபல் இல்யூமினேஷன் லூமன் மெத்தடை நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா மெத்தட் இருக்குது. ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடையாது, நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் மாற்றணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து போஸ்ட் ப்ராசஸ் வால்யூம்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளோபல் இல்யூமினேஷன் நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்குது. ஸோ தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் இல்யூமினேஷன் வந்து ஆக்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ அதுக்கு மெயினான காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கைலைட்டில் நான் ரியல் டைம் கேப்சர் கொடுக்கல. ஸோ அதை வந்து கண்டிப்பாக கொடுக்க மறந்துடாதீங்க. ஸ்கைலைட் போனீங்க அப்படின்னா ஸ்கைலைட் வந்து நான் அதுக்கு ஆல்ரெடி நிறைய டுட்டோரியல்ஸ் வந்து போட்டிருக்கேன். லைட்னிங் டுட்டோரியல்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு பேசிக் டுட்டோரியல் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இது எப்படி யூஸ் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்கான கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே போய்ட்டு அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா குளோபல் இல்யூமினேஷன் பக்கத்தில் வந்து கிட்டக்கெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. பட் தூரத்தில் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கைலைட் வந்து ரியல் டைம் கேப்சர் வந்து நான் ஆன் பண்ணல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரியல் டைம் கேப்சர் ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த குளோபல் இல்யூமினேஷன் ஸ்கைலைட்டுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் ஆகிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாக் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஃபாக் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஃபாக் ஆட் பண்ண தேவையில்ல. ஸோ நான் வந்து சும்மா சீனுக்கு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வேணும்னா ஃபாக் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஃபாக் வேணும் அப்படின்னா கிரியேட்டில் போயிட்டு விஷுவல் எஃபெக்ட்ஸில் போனீங்க அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியல் லைட் ஃபாக் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கங்க. ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாகோட கலர் வந்து பிளாக்ல வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து நம்ம ஸ்கைக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் ஆகாது. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். அது வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் கலர் மாற்றிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வால்யூமெட்ரிக் ஃபாகும் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைட்டிங் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக மூவ் பண்ணி அந்த குளோபல் இல்யூமினேஷன் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் ஆகிறத நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். ஸோ இதிலே இந்த சிட்டிலே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நான் டெக்ஸ்சர் கூட போடல, லைட்டிங் வச்சு எவ்வளோ ரியலிஸ்டிக்காக வந்து என்னால் எடுத்துகிட்டு வர முடியுது அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்க்கலாம். இத்தனைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் எதுவுமே வந்து போடலை. ஸோ போடாமலே எவ்வளோ ரியலிஸ்டிக்காக வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் Nanite விஷுவலைசேஷன் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவ் ரைட் சைடில் வந்து அப்படின்னா லிட்னு ஒரு இருக்கும். ஸோ அது வந்து வியூ மோடு. ஸோ வியூ மோடில் நீங்கள் Nanite விஷுவலைசேஷன் ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து Nanite விஷுவலைசேஷனில் ஓவர் வியூ ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் இதுவும் இருக்குது. ட்ரையாங்கிள்ஸ் வந்து நீங்கள் ட்ரையாங்கிள்ஸ் மட்டும் வந்து பார்க்கலாம். அப்படி இல்லைனா மாஸ்க் இருக்குது, மெட்டீரியல் ஐடி இருக்குது. ஸோ ஒன்று நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீனில் வந்து செக் பண்ணுறதுக்கு இது வந்து கம்ப்ளீட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நான் வந்து Nanite விஷுவலைசேஷனில் இன்ஸ்டன்சஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மெட்டீரியல் வந்து இது வந்து போட்டு காமிக்கும். ஸோ இதுலேயே நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஆப்ஜெக்ட் வந்து நம்ம சீனில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதிலே நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும்.
ஸோ இந்த சீன் ஃபுல்லாகவே நான் வந்து மூவ் பண்ணி பார்த்தேன், கோத்ரூ பண்ணி பார்த்தேன். எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இஷ்யூ இல்லை. ஸோ Nanite வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ 450 மில்லியன் பாலிகான்ஸ் கிட்ட நான் என்னால் வந்து 1060 GTX 1060ல் என்னால் வந்து ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதுக்கு மேலே நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. ஜஸ்ட் நான் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக நான் வந்து இந்த சிட்டியை எடுத்து பண்ணி பார்த்தேன். ஸோ நீங்கள் வந்து Nanite எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு Unreal Engine 5 கேம் சேஞ்சிங்காக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் லீவ் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இப்போ ரிலீஸ் ஆயிருக்க Unreal Engine 5 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் வெர்ஷன் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் மெயின் ப்ராஜெக்ட் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா Unreal Engine 5ல் வந்து பண்ணாதீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிராஷ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் பண்ண சீன், அந்த சிட்டி சீனை நான் திருப்பி என்னால் ஓப்பன் கூட பண்ண முடியல. ஸோ அந்தளவுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து Unreal Engine 5 வந்து யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துவீங்க. ஸோ அவங்க யாரும் கேம் இண்டஸ்ட்ரி இல்லை VFX இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.